கல்வியில் அசத்த போகும் மாணவ செல்வங்களே, அதே போல் கல்வியில் கலக்க போகும் அன்பு கண்மணிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் மார்னிங் டு எவ்ரிபடி. சரி, இன்னைக்கு தமிழே பார்த்து கலக்கிட்டீங்களா? கலங்கிட்டீங்களான்னு கேட்கணும். கலங்கிட்டீங்களா? இல்ல, கலக போறீங்க. பார்க்கலாமா? இந்த ஒரு காணொலியை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாம பாக்குற அத்தனை பேருக்கும் பல விஷயங்களை நான் இந்த காணொலியின் மூலம் சொல்ல போறேன். சரி, கவனிங்க. நீங்க என்னுடைய வீடியோவை பார்த்து மாணவர்களாக இருந்தால் மட்டும் ஒரு தம்ப்நெயில், அதாவது என்னது சொல்லுங்க, தெரிஞ்சதுதான் லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலன்னா விட்டு தள்ளுங்க. ஓகேவா? அப்படியே போல என்ன பண்ணுங்க, எங்க சேனலுக்கு, இந்த ஏஆர் டியூஷன் சேனலுக்கு புதிய மாணவர்களாக, புதிய பெற்றோர்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நீங்க என்ன பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்தி என்னுடைய வீடியோ, அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும்படி செஞ்சுக்கீங்க. ஓகேவா? சரி, வாங்க நாம என்ன அசத்த போறது நீங்க எப்படி எப்படின்றத பார்க்கலாமா? கலக்க போறது நீங்க எப்படி எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, என்றும் உங்களுடன் உங்கள் HBKH சன் ஆஃப் AR. ஓகே, டன். சரி மாணவர்களே, இன்றைய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல காலாண்டு பரீட்சை அதாவது 3 பரீட்சை, 2 பரீட்சை முடிவடைந்திருக்கு. மிக்க மகிழ்ச்சி. அதே போல் இன்னும் 2-3 தான் இருக்கு. இருப்பினும் மாணவர்களுடைய அந்த கல்வியில என்ன அசத்துனீங்க, இந்த HBKH என்ன சொல்ல வராரு, எல்லாம் முழுமையா கவனிங்க. அதே மாதிரி மாணவர்களுக்காக மட்டும் நான் போடல, இதுல கொஞ்சம் பெற்றோர்களை கேளுங்க. ஒரு சில கருத்துக்கள் உங்ககிட்ட நான் பரிமாறணும் இருக்கேன், கவனிங்க. சரி, இன்னைக்கு அசத்துறீங்க, கலக்குறீங்கன்னு சொல்றேன். நீங்க வேற விஷயத்துல கலக்குறீங்களாவா? எதுல கலக்கணுமோ அதுல கலக்கணும், கல்வியில், எஜுகேஷன்ல. சரி, என்னுடைய அடிக்கடி நான் சொல்லுவேன், நாம அத்தனை பேரும் உலகத்துல இருக்கோமா? சார் என்ன சார் உலகத்துலதான் இருக்கோம், இல்ல பூலோகத்திலே இருக்கும் கேட்க போறீங்க? அப்படி எல்லாம் இல்ல கண்ணுங்களா, உலகத்துல இருக்கிறோம். சரி, உலகத்துல எங்க இருக்கிறோம் சார்? வீட்டுல இருக்கோம் சார். மடையா, வீட்டுல தாண்டா இருக்கிறோம். ஏன்னா சண்டே ஸ்பெஷல் இல்ல, சண்டே ஸ்பெஷலை பாக்குறதுக்கு நீங்க வீட்டுல தான் இருப்பீங்க. சரி, சோ இப்ப நான் என்ன கேக்குறேன், முதல்ல உலகம், வேர்ல்டுல இருக்கிறோம். அதுக்குள்ள நாம குறிப்பா சொன்னா உலகத்துல எந்த ஒரு நாட்டுல இருக்கோம்னு கேட்டா இந்தியால இருக்கிறோமா? குட். இந்தியால என்ன, இந்தியான்றது அவர் கண்ட்ரி. இந்தியாக்குள்ள எங்க இருக்கிறோம்? தமிழ்நாட்டுல இருக்கிறோம். தமிழ்நாடு, நல்லா கவனிங்க. நம்மளுடைய ஸ்டேட்ல, தமிழ்நாட்டுல தமிழ் முக்கியத்துவம் தராங்க. ஓகேவா? கொஞ்சம் கஷ்டம் தான். யாருக்கு? இஸ்லாமிய பசங்களுக்கு மட்டும். முஸ்லிம் பசங்க தமிழ் எத்தினா ஸ்கிப் பண்ணீங்க. பட் வேற வழி இல்லை. இனி ஸ்கிப் பண்ணாம நாம அத்தனையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது காலத்தின் வலுக்கட்டாயம். காலம் சொல்ல முடியாது, பட் எல்லாம் நன்மைக்கே என்று ஏத்துக்குங்கடா. சொக்குச் அச்சா குச். ஓகே, சரி, என்ன சார் சொல்ல வரீங்க? சொல்றது கேளுங்க. தமிழ்நாட்டுல எப்படி அந்த இதுல நம்ம பிளேஸ், நம்ம டிஸ்ட்ரிக்ட் ராணிப்பேட்டை, அதாவது நான் வசிக்கக்கூடிய, என் மாணவர்கள் வசிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ராணிப்பேட்டை, பகுதி மேல் விஷாரம். பகுதி மீன்ஸ் அதுக்குள்ள ஊரு மேல் விஷாரம், அதுக்குள்ள ஏரியா, தெரு, வீடு நம்பர் அப்படி வரும். அதை விட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சொல்ல வரீங்கன்னா, தமிழ்நாட்டுல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேரு என்ன பண்றீங்க, அசத்துறீங்க, கலக்குறீங்க. எப்படி? நல்லா கவனிங்க. நம்மளுக்கு தெரியும், நான் சொல்லுவேன், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. எதுக்காக சொல்லுது? தமிழ்நாட்டுல இருக்கிறோம். ஓகேவா? இது நம்ம என்னது, அவங்கவுங்க கண்ட்ரில இருக்கிறவங்க அவங்கவுங்க மதர் லாங்குவேஜ படிக்கிறது தான் என்னது சிறப்பு. அதுக்காக என்ன
நல்லா கவனிங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா, இது சொல்லியாச்சு. இதுக்கப்புறமா நான் ஒரு ப்ரோவர்ப் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி சொல்லியிருந்தேன். என்னது? கல்வியை கற்போம், இனி வரும் காலங்களில் கவலை ஒழிப்போம். சோ அதே மாதிரிதான் தமிழை கற்போம், இனி வரும் காலங்களில் கவலை ஒழிப்போம். தமிழை கத்துக்கோ. என்ன தமிழ்ன்றது என்ன, எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சுன்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க ஐயா. ஏன் வந்துச்சு, என்ன எல்லா லாங்குவேஜுக்கும் என்ன ஒரு கண்டிப்பா ஹிஸ்டரி இருக்கும். நான் எவ்வளவுதான் சொன்னாலும் உங்க மர மண்டைக்கு என்ன படிக்காத பசங்களுக்கு ஏறுதோ இல்லையோ, பட் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பசுமரத்தாணி போல பாயுடா. என்ன பசுமரத்தாணி, பச்சிலங் மரத்துல ஒரு ஆணியை பதிய வச்சா எடுக்கவே முடியாது. இதுக்கு தக்க உதாரணம் சொல்லட்டுமா? பெற்றோர்களே கவனிங்க. 5 வளையாதது 50 வளையுமா? 5 வயசு 15 வயசு இந்த வயசுல படிக்காம என்ன 40 வயசுல 30 வயசுக்கு மேல படிக்கணும் முடியுமாயா? முடியவே முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ ஆனால் என்னால் முடியும், நான் நினைத்தால் முடிப்பேன். நான் கல்வியில் மட்டுமல்ல அத்தனை பாடங்களிலும் தேர்ச்சி பெறுவதுடன் நன்மதிப்பை பெறுவேன். அப்படிப்பட்ட நன்மதிப்பை பெற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் சொல்லுங்க, அதுதான் நான் சொல்ல போறேன். கலக்க போறது அசத்த போறது. நான் என்ன சொல்றேன், படிச்சவன் மட்டும் கலக்க முடியாது, படிக்காதவன் கலக்கலையா. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பெரியவள எல்லாருக்கும், பெரியவர்களுக்கும் சரி, விலை உயர்ந்த புத்தம் புதிய ஒரு பைக் வாங்குறீங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக்க ஓட்டுறீங்க. எங்க கன்சர்ன் டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவுல ஓட்டுறீங்க. ஓட்டும் பொழுது புதிய வண்டி ஓட்டுறீங்க. ஏதோ ஒரு முள்ளு குத்தி பாதி தூரத்துல, அக்கம் பக்கத்துல எந்த ஒரு இதுவும் இல்ல, பாதி தூரத்துல வண்டி பெஞ்சர் ஆயிடுது. வண்டி பெஞ்சர், ஆணியோ என்னவோ குத்தி, முள்ளு குத்திலாம் பெஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இருப்பினும் ஆகலாம். எதை வச்சு, எதை பேஸ் பண்ணி? டயரை பேஸ் பண்ணி. தேஞ்சு போன பழைய டயர் இருந்தா முள்ளு குத்தினாலே இது. பட் இது ஒரு என்ன இருக்கும், ஒரு ஆணி குத்தி என்னாச்சு, பெஞ்சர் ஆயிடுச்சுன்றதுக்காக நாம வண்டியை வித்துற மாட்டோம், வண்டியே என்ன பண்ண மாட்டோம். நம்மளால முடிஞ்சா இருந்த பகுதிக்கு பெஞ்சர் போடுறவனை கூப்பிடுவே தவிர, இல்லை என்றால் என்ன அசத்தணும், கலக்கணும், எவ்வளவோ டென்ஷன்ல இருப்பீங்க. போகணும் அட்டத இந்த நேரத்துக்கு, இந்த விஷயம், இந்த இக்காரணத்துக்காக நாங்க போனோம் நினைச்சனே, முடியலையே, வண்டி தவிர அப்படி திட்டுவீங்களே தவிர எப்படி பண்ணுவீங்க? முயற்சி எடுத்து வண்டியை தள்ளிட்டு வருவீங்க. அதுதான் ஒவ்வொருத்தரும் செய்யறது, தள்ளிட்டு வருவீங்க. ஏன் உனக்கு வண்டி பென்சர் போட முடியாதா? தெரிஞ்சா இல்ல, முதல்ல நம்மளுக்கு அது என்ன இருக்க கூடாது, கருவிகள் எங்க கையில இருக்காது. கார்ல என்ன டிக்கில நம்ம ஸ்ட்ராங்கா என்ன ஸ்டெப்னிய எடுத்து வைப்போம். ஏன் எக்காரனை கொண்டு எதனா ஒரு டயர் பென்சர் ஆனால் மாத்துறதுக்கு, பட் மாத்துறதுக்கும் ஒரு ஆள் வேணும் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்றேன், 2 வீலரை பத்தி பேசுறேன். 2 வீலர் அப்படி தள்ளின்னு வந்து கூட வந்த உடனே டேய் வா வண்டி பென்சர் ஆயிடுச்சு, யாருக்கிட்ட பென்சர் போனவட்ட என்ன டயர் டியூப்பை மாத்துறீங்கன்னு சொல்லுவீங்களா? கிடையவே கிடையாது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்த வண்டி, அதுல எவ்வளவு கிட்டத்தட்ட 4000-5000 ரூபாய்க்கு மேல இருக்கும் டயர் டியூப். அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, பென்சர் தான் போடுவீங்க. பட் இதே மாதிரி நிகழ்வு எத்தனை முடியும், குறைந்தபட்சம் சில பேர் 5, 6, 7 எவ்வளவு பென்சர் போட்டு ஓட்டுவாங்க. ஏன் சொல்லுங்க, அவங்களுக்கு பணத்தெரியும், பணத்துல என்ன பண்ணுவாங்க, கஞ்சத்தெல்லாம் கிடையாது, யூசேஜ் பண்ணலாம். பட் பென்சர் போட்டாலும் வண்டி போறோன்றதே இது ஒரு உதாரணம். நான் உங்க மாணவர்களுக்கு படிப்பறிவு இல்லாத மாணவர்கள் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த பென்சர் நான் சொன்ன அந்த இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. பென்சரை போட்டாலும் நீங்க வண்டியை ஓட்டுவீங்க, நீடித்து ஓட்டுவீங்க. ஓகேவா?
அதுக்கப்புறமா நீங்க அலர்ட் ஆயிடுவீங்க. கரெக்டா? எப்படி? அந்த வழியில அங்க ஏதோ நம்மளுக்கு குத்துது, நம்ம நகர்ந்து போகலாம். ஏன்னா எப்படிதான் நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம விதி இது ஆயிதான் ஆகணும், இது ஒரு சதி அப்படின்னு நினைக்கிறவன் விட்டுரு. நான் இதை சொல்லல. பட் நான் சொல்றது என்னன்னா, நீ என்ன பண்ணுவ? அலர்ட் ஆயிடுவ, போயிட்டே இருக்க, வெஞ்சர் போட்ட, இன்னொரு முறை ஒரு பள்ளத்துல போய் இறக்கிடுற. ஓகே, டயரே ஒரு டேமேஜ் ஆயிடுது. அப்ப அடுத்த முறை அந்த வழியா போவியா? போக மாட்டேன். இதுதான் ஒரு உதாரணம் கொடுத்தது. எப்படி? நீங்க படிப்புல தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? கவலை விடுங்க, காலாண்டு தான். காலாண்டுல ஏதோ ஒரு விஷயத்துல 35 மார்க் எடுத்துட்டீங்க, 30 எடுத்துட்டீங்க, 25 விடுங்க. விடாமுயற்சி வேணும் உங்ககிட்ட. நான் என்னுடைய அந்த இதுல சேனல்ல போய் நீங்க பழசு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருப்பேன்னு தெரியுமா? வாழ்க்கையில் வெற்றி பெற மாபெரும் வெற்றி பெற வழி என்னன்றது 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். முதல் பாயிண்ட் இறை நம்பிக்கை, இரண்டாவது பாயிண்ட் இத பார்த்து இருந்தீங்கன்னா ரெகுலரா வீடியோ கண்டிப்பா நீங்க சொல்வீங்க. என்ன? ஃபர்ஸ்ட் கடவுள் மீது நம்பிக்கை, செகண்ட் தன் மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அதுக்கப்புறமா அப்படியே அசண்டிங்ல சொல்லுங்க, விடாமுயற்சி. மாபெரும் வெற்றி அடைந்தீங்க. என்ன மாபெரும் வெற்றி சாதனைகளை நீங்க அடையணும்னா இதெல்லாம் நீ அந்த பாயிண்ட்ஸ். நான் இப்போ மொத்தத்தையும் சொல்லிட்டா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துட்டோம். புது பசங்களா இருந்தா எல்லாமே இதுதானா அப்படின்னு. நீங்க படிப்பறிவு அசத்த போகும் மாணவர்களா இல்லை கலக்க போகும் மாணவர்களா கல்வியில்? கண்டிப்பா இந்த வீடியோல நான் சில அறிவுரைகள் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பாருங்க. 5 பாயிண்ட், நான் அது மீதி எல்லாம் விட்டுருக்க, 3 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இது எதுக்காக சொல்றேன்னா, என்ன நோவாம நோம்பு கும்பிடணும். எப்படி? நோவாம நோம்பு கும்பிடணும். நிறைய பேர் இருக்கிறீங்க அந்த மாதிரி. கஷ்டப்பட்டு படிக்கிறான் ஒருத்தன், கஷ்டமே படாம பாத்தி எடுத்து என்ன பண்றான்? என்னது? கஷ்டப்பட்டு எழுதுறவன் பார்த்து கஷ்டமே இல்லாம என்ன பண்றான்? துரதிருஷ்டமாக தற்சமயத்துக்கு பாஸ் ஆகணும், தவிர நிரந்தரம் பாஸ் ஆக மாட்டான். கல்வி அறிவு என்னையா? இளமையில் கல்னா அந்த மாபெரும் அந்த செங்கல், அது இல்ல. கற்க வேண்டும். உன்னுடைய பருவ காலத்தில் நீ படி 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 படி. இல்லா கட்டி அப்பாவுடைய வேலையை பிடி. அப்பா மேஸ்திரியா? ஓகே. அப்பா ஆனாலா? எடுத்து தூக்கு தலையில சுமந்துக்கோ. டீ கடையா? டீ ஆத்து. விறகு கடையில விறகு இது பண்றாங்களா? அறுத்து. அப்படி வேற வழி இல்ல. படிச்சா ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் நீ உயர்த்து போவ. ஏன்னா தன்னுடைய அக்கறையால. ஓகேவா? அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சாதனையாளர்கள். நீங்க சாதனையாளர்கள் பட்டியலில் நீங்க உங்களுடைய பேர் இடம் பெற வேண்டும். என்ன? வாழ்க்கையில எத்தனையோ சாதிக்க போறீங்க. ஒவ்வொரு அப்பனுடைய கஷ்டத்தை எவன் உணர்ந்து படிக்கிறானோ அவன் தான் மேன்மேலும் உயர்வான். என்ன? கலெக்டர் ஆபீஸ்ல பியூன் வேலை பாக்குறான் அப்பன். நீங்க பியூன் வேலை பார்க்கணுமா? கலெக்டர் ஆகணுமா? பியூன் வேலை பார்க்கறவனுடைய பையன் நல்லா படிச்சு கலெக்டர் ஆச்சு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவான். புரியுதுங்களா? எந்த அவங்களுடைய ஒழிச்சு அவங்க உங்களுடைய அப்பாவுடைய கையை என்னைக்குன்னா ஒரு முறை பார்த்திருக்கீங்க? காலை பார்த்திருக்கீங்களா? கையில பட்டிருக்க அந்த இது. என்ன? ஆபீஸ்ல போய் கலெக்டர் வேலை பார்க்கணும்னு நான் சொல்லல, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த என்ன அந்த ஒரு நல்ல பண்பு கொண்ட அந்த தந்தையின் மகனாக நீ வந்ததுக்கு எவ்வளவு வரம் பெற்றிருக்கணும் தெரியுமா? மொத்த கஷ்டத்தையும் உள்ள வச்சுக்கிறாயா தந்தை? என்ன எவ்வளவு ஆகுதோ? காலையில இருந்து பகலா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறான். யாருக்காக உழைக்கிறான்? தம்புள்ள நல்லா வருங்காலத்துல என்ன சந்தோஷமா நல்ல சீரும் சிற்பமா இருந்து நம்மள மூவேளை கஞ்சி சோறும் கஞ்சியும் போட்டா போதும் இதுதான் நினைக்கிறான். அவன் நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும். புரிஞ்சுக்கோயா? காலையில இருந்து
நைட்டு வரைக்கும் 3 வேலையோ 4 வேலையோ சமையல் அறையில அடுப்பங்கரையில வேலை செஞ்சு கையெல்லாம் கருத்து போயிருக்கிய அம்மா இது எனக்கு நீ பார்த்திருக்கிய அம்மா கை ஏன்னா தான் சாப்பிடலனாலும் தன் புள்ள சாப்பிட்டு படிக்கிற புள்ள படிக்கட்டும் படி அம்மாக்கும் அப்பாக்கும் அவ்வளோ பெரிய கனவு இருக்கு. வருங்காலத்துல தன் புள்ள வந்து நாம தான் இந்த குடிசை வீட்டுல இருக்கிறோம், நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம், நம்ம புள்ள நல்லா படிச்சு ஒரு சொந்த வீடு வாங்க மாட்டானா அதுல போய் நம்ம குடியேறுவோம். அதுல அந்த மாதிரி கனவு அப்துல் கலாம் சொன்னது என்ன தெரியுமா? கனவு காணுங்கள் மாணவர்களே, கனவை நினைவாக்குங்கள். என்னது? கொட்டா விட்டு தூங்குறதுக்கு இல்ல, பெரிய ட்ரீம் வைங்க, ஏம் வைங்க, சயின்டிஸ்ட் ஆகணும். இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோயா. விலைவாசி தெரியுமா உனக்கு? 1 லிட்டர் பெட்ரோல் 103 ரூபாய். உங்க அப்பா எவ்வளவு சம்பாதிக்கணும்னு தெரியல, ஆனா பெட்ரோலுக்கு வண்டியில எவ்வளவு போட்டு போயிட்டு வரான் கணக்கு வழக்கு என்ன தெரியும்? தெரியாது. ஏன்னா நீ சின்ன பிள்ளை, உனக்கு பாரமோ சுமக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு நினைச்சு தந்தை என்ன வேலையின் ஈடுபாடு. எங்கேயோ ஒருத்தர் தான் வந்து தன்னுடைய வேலையில ஈவினிங்ல வாடான்னு கூப்பிட்டுக்கிறாங்க அப்பாவா ஒத்துழைப்புக்காக. உன்னை வந்து அந்த வேலை செய்ய சொல்லல. எந்த அப்பனோ தம் புள்ள நல்லா இருக்கணும் தான் ஏன் நினைப்பா? மாணவர்களே தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? சோ எனக்கு ஆதரவு ஏன் வருதுன்னா, உங்களுடைய படிப்பறிவு கொண்டு வாங்க. நானும் எவ்வளவோ இது எல்லா படிப்பறிவை பத்தி நான் சொல்றேன். இதுல எனக்கு 1000 பேர் பார்த்தாலும் அதுல 10 பேர் புரிஞ்சுக்கிட்டு திருந்துனா அதுல மாபெரும் எனக்கு வெற்றி. நான் இந்த காணொலி போடுவதற்கு எனக்கு சிறப்பான அதுதான் ஒரு வெற்றி. நீ லைக் 500 பேர்ல 186 பேர் பண்றியா? அது எனக்கு தேவையில்ல. அந்த லைக் வந்து ஸ்டூடெண்டா இருக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணது வேற, ஸ்டூடெண்டா லைக் பண்ணு. எனக்கு தெரிந்த எத்தனை மாணவர்கள் வந்து எனக்கு லைக் பண்றாங்கன்னு இல்ல, இந்த காணொலி முழுவதுமா பார்த்தா மட்டும் நீ வந்து என்ன பண்ணு, லைக் பண்ணு. சும்மா வந்து எடுத்தோம்னா ஓகே அவர் சொல்ற தட்டி விட்டுலாம் மாட்டா, தேவையில்லை. ஓகேவா? பாஸ் ஆகுறது நோக்கம் கிடையாதுயா. பாஸ் எல்லாரும் ஆகலாம். 1ஆவதுல இருந்து 2ஆவது 3ஆவது 9ஆவது வரை தாண்டி வந்தெல்லாம் 10ஆவதுக்கு ஏன் எல்லாரும் ஃபெயில் ஆகுறாங்கன்னா காரணம் இதுதான். 10ஆவது ஏன் ஃபெயில் ஆகுறாங்க? எக்காரணம் கொண்டு என்ன படிப்பறிவுல யார் என்னதான் சொன்னாலும் நீ அசத்த போறவன், கலக்க போறவன். என்ன நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆழ்ந்த திங்கிங். என்ன நீங்க எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? மொபைல் போன்ல வேஸ்ட் பண்றீங்க. சார் நீங்க மொபைல் போன்ல யூடியூப்ல தான் பாக்குறீங்க, உங்க யூடியூப் தான் பாக்குறேன்னு சொல்லி என்ன வந்து நீங்க வந்து அப்படியே வந்து பிரஸ் பண்ணாதீங்க. நான் போடுறது 30 நிமிடம் வாரத்துக்கு ஒரு நாள் மோட்டிவேஷன். அடுத்து அந்தந்த கிளாஸ்க்கு மட்டும் கிளாஸா போடுறேன். இதை தவிர்த்து நீங்க எவ்வளவு வீணடிக்கிறீங்க மொபைல்ல என்னென்னவோ டிக்டாக் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு. நான் என்ன சொல்றேன், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து பாக்குற நேரத்துல பாக்கலாம். ஓகேவா? நான் நிறைய சொல்லணும்னு இருக்கேன். காலத்தின் வலுக்கட்டாயம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் என்னுடைய நேரத்தை சுருக்கிக்கிறேன். இருப்பினும் என்ன வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு ரகசியத்தை நீங்க அதுல தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பா. ஏன் சொல்லுங்க, கஷ்டப்படாம எந்த ஒரு பொருளும் என்னது நம்ம கைக்கு அண்டாதுன்னா கிடைக்காது. அதே மாதிரி கஷ்டப்படாம எந்த ஒரு பொருள் வந்தாலும் அது நிலைக்காது. உண்மைதானே? நீ கஷ்டப்பட்ட, அதுதான் நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி சொல்றேன். ஏதோ கண்ட செஞ்சு பண்ணி தொலை எல்லா விஷயமும் கூகுள். பட் நல்லது கெட்டது நல்லதை மட்டும் எடுத்துக்கும். ஓகேவா? மறுபடியும் சொல்றேன், எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு எழுதுனா அதை பார்த்து நீ என்ன பண்ற, எழுதுற. அவன் கஷ்டப்பட்டு எழுதுறான் பார். நான் இப்ப சொன்னது உதாரணம் அதே வச்சுக்கோ. கஷ்டப்பட்டு எழுதுறது வீண் போகாது அவனுக்கு. அதை நீ கஷ்டப்படாம எழுதுறப்பா அது நிலைக்காது. மார்க் வாங்கலாம் போட்டல்லையோ ஆஃபர்லையோ, ஆனா ஆனுவல்ல 10th நீ மாட்டிக்கிட்டா எல்லாம் போச்சு. உண்மை சேருவோம் தெரியாது. பல நாள் திருடன் வெரி குட், ஒரு நாள் அகப்படுவான். அதுக்கு வள்ளுவர் வழியா நான் சொல்றேன் பாருங்க, முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லைன்றதுக்கு உதாரணம் என்னன்னா, முயற்சி செய், என்ன இல்லாவிட்டில் பயிற்சி செய். முயற்சி செய், இல்லாவிட்டில் பயிற்சி செய். அதுதான் அழகா வள்ளுவர் சொன்னாரு, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி பண்ணா நீ என்னது வானத்துல தொடுற அளவுக்கு நீ போலாம். என்ன முடியலன்னு வச்சுக்கோ, உன் வீட்டு கூரையை கூட தொடைய முடியாது.
ஓகேவா? சோ மாணவர்களே, டாபிக் நல்லா இருந்துச்சு. அசத்தல் மன்னர்களாகிய உங்களுக்கு அசத்த போறீங்கன்றத நான் நினைச்சா ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். படிங்க படிங்க படிங்க, எல்லாரும் படிங்க. இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் நான் தரதுக்கு காரணமே என்ன தெரியுமா? கல்வியின் சிறப்புன்ற அந்த ஒரு புத்தகத்தை இருக்கு, அதெல்லாம் வந்து நான் ஒன்னொன்னா சொல்றேன் ஒவ்வொரு நேரத்துல. பட் நீங்க அத்தனை பேரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சொல்லல. ஏன் சொல்லுங்க? நீங்க யாரோ எங்கேயோ இருக்கீங்க, யாருன்னு தெரியல, வெறும் மெயில் ஐடி தான் அந்த யூடியூப் மூலமா தெரியலாம். சோ உங்களுக்கு கண்டிப்பா நான் சொன்னது என்னன்றது புரிஞ்சிருக்கும். தாய் தந்தையரை நேசிங்க, ஓகேவா? மற்றவர்களின் உறவுகளை யோசிங்க. இன்னார் உறவு, இவன் வந்து கெட்ட வழி கூட்டின்னு போறான், இந்த உறவு வேணுமா, துண்டிச்சிருங்க, நல்ல வழிக்கு வாங்க. என்ன, அப்பாவுடைய கஷ்டத்தை எவன் உணர்ந்து படிக்கிறானோ அவன்தான் அசத்த போகும் மன்னர்களில் மாபெரும் வெற்றி அடைவான். ஒண்ணு, அம்மாவிடத்தில் இருக்கும் துயரை எவன் நீக்குகிறானோ அவன்தான் கலக்க போவதில் மாபெரும் மாபெரும் வெற்றியை அடைவான். ஏன்னா தாயின் பாதையில் சொர்க்கம் இருக்கு. அந்த சொர்க்கத்தின் வாசலின் என்ன பூட்டு, அதாவது சாவி யார்கிட்ட இருக்கு? தந்தை கிட்ட இருக்கு. சோ ரெண்டு பேரையும் கண் கலங்க வைக்காதீங்க. அவங்க இப்போ சந்தோஷமா இருக்கணும்னா ஒரே வழி, நீங்க கலக போறதோ அசத்த போறதோ கல்வியில் மட்டும்தான் இருக்க வேண்டும். விளையாட்டு அது ஒரு புறம் தான், பார்ட் ஆஃப் த கேம். ஓகேவா? சரி கைஸ், இன்னைக்கு நான் பேசிட்டேன், 20 நிமிடத்துக்கு மேலாயிற்று. இருப்பினும் உங்களுடன் நான் என்ன சிறப்பு பேச்சை பேசி இருக்கதன் எனக்கு விளைவாக கண்டிப்பா உங்களிருந்து எனக்கு, ஏன்னா ஒரு 2 பேர் தான் வந்து லைக் பண்றீங்க, அப்படிலாம் சொல்லல. லைக் பண்ணா என்னன்னா எனக்கு தெரியும் மாணவர்கள் தான் இதை பாக்குறீங்க, இவ்வளவு மாணவர்கள் தெரியும். ஓகே, அதர்வைஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க ஒருத்தரால, நீங்க பண்ற ஒரு ஷேரால 10 பேர், ஏன் அதுல ஒருத்தராச்சு கண்டிப்பா கல்வி அறிவின் அசத்தலாம். ஓகேவா? வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதே போல் இன்னும் பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் 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 ஹெட்வி காதர் உசேன், சன் ஆஃப் அப்துல் ரசாக். தேங்க்யூ.